வாங்களேன், ஒரு மால் போய் பார்த்துட்டு வரலாம். இது எந்த மால் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அது என்ன மாலுங்கிறத நான் காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் மால்குள்ளே வந்தாலே நிறைய வெரைட்டியாக ஷாப்ஸ் இருக்கும், கடைங்க. நாங்கள் வந்தது என்னவோ வேற ஒரு வேலை விஷயமாக நாங்கள் வந்தோம். சரி, நம்ம வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி மாலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா அங்கேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சும்மா வாக்கிங் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போய் பார்த்தோம். இந்த மாலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பின்னாடி ஒரு லேக் வியூ ஒன்று இருக்குது. அதுதான் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, பிள்ளைங்க விளாட்றதுக்கு என்ன, ஐஸ்கிரீம் என்ன, டீ காஃபி என்ன, எல்லாமே இருக்குங்க அங்கே. ஸோ நாங்கள் வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பை அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நேராக மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ்கலேட்டர் இருந்தது. எத்தனை பேருக்கு எஸ்கலேட்டரில் ஏறதுக்கு பயம், இல்லைன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஏறுறதெல்லாம் ஓகே, இறங்குறப்ப தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் எஸ்கலேட்டரில். அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா கிட்ஸுக்கெல்லாம் விளையாடுறதுக்கான ப்ளேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த விஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிள்ளைங்க வந்து அந்த ஸ்க்ரீனில் எதை பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத வந்து வெளியில் நாமளும் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்க்ரீனை நமக்கு காட்டுறாங்க. அது கொஞ்சம் நேரம் சரி, நம்ம குழந்த மாதிரி அதில் போய் உட்காரலாம் முடியாது, நம்ம இப்படியே அந்த ஸ்க்ரீனை பார்ப்போம், அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் நின்று பார்த்துட்ருந்தோம். இவங்கள ரசித்து பார்த்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு ட்ரெயின் சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா நிஜமாகவே ட்ரெயினுங்க. குட்டி பிள்ளைங்க உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி, அவங்க பேரண்ட்ஸை உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நாங்கள் அப்படியே வந்த வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷாப்புக்கு போனேன். எங்கே போகணுமோ அங்கே போய் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு போயிருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் அதுக்கப்புறம் என்னங்க, நிறைய ஷாப்ஸ் தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, பர்ஃப்யூம்ஸ்க்கான தனி ஷாப்ஸு, அப்புறம் லேடிஸ் வேர் இதுக்கான தனி ஷாப்ஸு, ட்வின் பேர்டோடைய தனி ஷாப்பு அதெல்லாமே இருந்தது. சன்கிளாஸஸ்க்கு பேக்ஸு, சூட்கேஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கான விளையாடுறதுக்கான தனி பிளேஸ் இருந்தது, ஃபுட் கோர்ட் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. இந்த மால் விசிட் வந்து கம்ப்ளீட்லி அன்பிளான்ட், அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தால் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ஹாப்பியான விஷயத்தில் கூட சம்டைம்ஸ் டிசப்பாயின்மெண்ட்டும் சேர்ந்து தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்னைக்கு. ஏன்னா சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, சும்மா கேட்டேன், போகலாமா, இப்படி ஒரு விஷயம் இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்டதும், வா போகலாம் அப்படின்னு சொன்னதும் கடகடன்னு கிளம்பி போயாச்சு. சரி, திரும்பி வந்து பார்த்தா அங்கே ஏதோ சவுண்ட் செக் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தது. ஈவினிங் வந்து ஏதோ ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் இருக்குது போல் இருக்குது. ஸோ அதுக்கான சவுண்ட் செக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அது வரைக்கும்லாம் நம்மளால் இருக்க முடியாதே, நம்ம வீட்டுக்கு போகணுமே. ஆஹா, எனக்கு பயமான விஷயம் வந்தாச்சு. எஸ்கலேட்டரில் கீழே இறங்குறது. பயத்தோடவே அவரை பிடிச்சிட்டே இறங்கியாச்சு கீழே. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வாட் நாட் அப்படின்னு பார்த்தா, மாலுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லன்னா எப்படிங்க. ஸோ அப்படியே போய் ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் ஒரு வியூ பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் லேக் சைட் போகலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. இத்தனைக்கும் நான் ஈவினிங் தான் போனேன், ஆனால் சூடு பயங்கரமாக இருந்ததுனால அப்படியே திரும்பி கிளம்பி வந்தாச்சு. எத்தனை பேர் இது எந்த மால்னு கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் என்னுடைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் திரிஷூர் கேங்கில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷோபா சிட்டி, திரிஷூர் ஷோபா சிட்டி. ஸோ இங்கே தான் வந்திருந்தோம், ஒரு வேலை விஷயமாக வந்திருந்தோம். பட் வேலையும் கிடைக்கல, ஐஸ்கிரீம் கிடச்சாச்சு, சாப்பிட்டுட்டு அழகாக கிளம்பி வந்தாச்சு. ஸோ போகிற வழி எல்லாம் ஏன் பெரிய வேலை என்னென்னா, இதோ இந்த ஆகாய மண்டலத்தை பார்த்து ரசிச்சுட்டு வர்றது தான். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இயற்கை அழகாக பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதை நான் 2வது முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இயற்கை அழகு அப்படியே ரசிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம் வேணால் அப்படியே உட்காந்துருக்க சொன்னால் அதை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இந்த ஆகாய விரிவு, ஆகாய மண்டலம் இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்
அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை தான். ஆனால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் நெட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியறதில்ல. கண்டிப்பாக எப்படியாவது வீக்லி ஒன்ஸாவது லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி இந்த லாங் வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பாபாய், டேக் கேர். கண்டினியூஸாக வீடியோ போட்டாலும் போடலனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.